Hello students, 2022 ஆண்டு GCE A-level Physical Science படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவித்தல் அல்லது ஒரு அறிவுரைன்னு சொல்லலாம். 2021 ஆண்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் Physical Science பகுதி பிரிவில் 55% மாணவர்கள் சித்தி அடைந்திருக்கிறாங்க. மீதி 45% மாணவர்கள் 3 பாஸ் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. நீங்கள் ஏனைய பிரிவுகள் அல்லது வேறு ஏனைய இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணமாக ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி அல்லது டெக்னாலஜி ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இருந்தால் அது இதை விட அதிகமான பாஸ் வீதங்கள் இருக்குது. கம்பைன் மேக்ஸ் அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் 3 பாடங்கள்லேயும் அல்லது 3 பாடத்தில் ஏதாவது ஒரு பாடத்திலேயாவது அல்லது 2 பாடங்களில் சித்தியடையான மாணவர்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 55% மாணவர்கள் தான் சித்தி அடைந்திருக்கிறாங்க. மீதி 45% மாணவர்கள் சித்தி அடையல. ஏனைய பிரிவுகள் 60-70% மாணவர்கள் சித்தி அடைந்திருக்கிறாங்க. இப்போது நீங்கள் A-லெவலில் 3 பாடம் சித்தி அடைய இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனை என்ன? அதாவது உங்களால் ஒரு உயர்கல்வியை அதாவது ஹையர் எஜுகேஷனை ஃபாலோ பண்ண இயலாதா முடியும். உங்களால் இன்ஜினியராகவோ அல்லது வேறு ஒரு ஐடி எக்ஸ்பர்ட்டாகவோ அல்லது வேறு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஒரு டெக்னீஷியனாகவோ வர முடியாதா? முடியும். ஆனால் நீங்கள் வேலை வாய்ப்புன்னு போகும்போது அந்த இடத்துல வெளிநாட்டுக்கோ அல்லது இலங்கையிலேயோ ஒரு வேலை வாய்ப்புக்கு போகும்போது உங்களுடைய அந்த ஒரு பாடமோ அல்லது A-லெவலில் சித்தி அடையாத அந்த விடயம் ஒரு கருப்பு புள்ளியாக இருக்க போகுது. ஆகவே ஒரு A-லெவல் பாஸ் பண்ணி டிகிரியோடு வரக்கூடிய ஒரு கேண்டிடேட்டுக்கும் A-லெவல் ஃபெயில் ஆகி அதே மாதிரியான ஒரு டிகிரியோடு வரக்கூடிய ஒரு கேண்டிடேட்டுக்கும் பாதி வித்தியாசம் இருக்குது. உண்மையிலேயே ஒரு கம்பெனியில் நேர்முக தேர்வுகளில் A-லெவலில் சக்ஸஸ் ஆகின ஒரு மாணவரை தான் தன்னுடைய ஒரு எம்ப்ளாயியாக மாற்றுறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் A-லெவல் 3 ப்ராசஸ் இல்லாமல் எங்களால் ஹையர் ஸ்டடீஸ் செய்ய முடியும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொய்யான விஷயத்தை நீங்கள் முதலாவது மறங்க. கட்டாயம் நாங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டையாவது 3 ப்ராசஸ் கட்டாயம் இருக்கணும். நீங்கள் ஒரு சயின்ஸ் படிக்கக்கூடிய அல்லது ஃபிசிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் 3 பாடத்திலையும் சித்தி அடைந்திருக்கிறது கட்டாயம். இப்போ ஒரு சிலர் 2021 ஆண்டு எக்ஸாம் எழுதி ரைட் அதில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் போதாமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு என்ட்ரன்ஸுக்குரிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கலாம், அவங்க ஹாப்பி. இப்போ நான் கதைக்க போகிறது 2021 ஆண்டு எக்ஸாம் எழுதி என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள் அல்லது ஒரு பாடம் ஃபெயிலாக இருக்கக்கூடிய ஒருவருக்கான மேத்ஸ் பாடத்துக்கு என்ன செய்யலாம்னு சொல்கிற விஷயம். அதே மாதிரி 2022 ஆண்டு ப்ராப்பராகவே உண்மையிலேயே ஒரு கோவிடால் இந்த கிரைசிஸ் எக்கனாமிக் கிரைசிஸால் ரொம்பவுமே அடி வாங்கிய ஒரு பேட்ச் 2022 ஆண்டு பேட்ச். ஆனால் இலங்கை வரலாற்றிலேயே அதிகமான ஓலவர் ரிசர்ச் ஸ்கோர் பண்ண ஓலவர் பேட்ச் 2022 சொல்கிறதும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இவ்வாறு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த கோவிட் அதே மாதிரி இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் மூலமாக அடிவாங்கி இந்த மாணவர்கள் 2021 ஆண்டு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் பாசை வச்சுக்கொண்டு 2022 ஆண்டுக்கு இன்னும் 3 மாதமே எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களோடு போட்டி போட வேண்டிய நிலைமை உருவாகிருக்கு. இருக்கக்கூடிய இந்த மீதம் இருக்கக்கூடிய குறுகிய காலப்பகுதியில் நிச்சயமாக அநேக மாணவர்களோட பிரச்சனை சிலபஸ் முடிந்திருக்காது. நிச்சயமாக சிலபஸ் முடிஞ்சிருக்கு, கவலை விடுங்க. சிலபஸ் முடிக்கையில் நாங்கள் அடுத்த முறை எழுதுவோமான்னு சொல்கிற நிலைமைக்கு போக வேண்டாம். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன செய்யலாம்? அதே மாதிரி ரிசல்ட்ஸ் என்னால் குறுகிய காலம் இருக்குது எழுதுறதா இல்லாட்டி கிடைக்கிற கோர்ஸுக்கு போகிறதா இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ், இன்னும் 3 மாதம் இருக்குது ரிப்பீட்டர்ஸ் செய்யக்கூடியவர்களுக்கு. இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் நீங்கள் ஒரு ஃபெயில் எடுத்து ஒரு மாணவராக இருந்தால் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு பிஏ நோக்கி போகிறது எப்படி?
அதே மாதிரி சிலபஸ் முடிக்கப்படையில் ரொம்பவுமே ஒரு பதட்டமான நிலைமை இருக்கக்கூடிய மாணவராக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ரிசர்ச்சை ஸ்கோப் பண்ணி கொள்வது, இதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானோடு நீங்கள் இறங்கினா மாத்திரம்தான் உங்களுக்கு இந்த சவாலை எதிர்கொள்ளலாம். ஸோ இவ்வாறான ஒரு சவாலை எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் வந்து தயாராகணும். அதுக்கான ஆயத்தம் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது. இது உண்மையிலேயே ஒரு விடை தெரியாத ஒரு வினாவாக தான் இருக்கும். நாங்கள் குறிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த 3 மாத காலத்தில் சிலபஸ் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக குறைவான ஒரு ரிசர்ச்சை வச்சு எடுக்க போறீங்கன்னு உங்களுக்கே விளங்குது. இப்படியான மாணவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன். அதுக்கான ப்ராப்பர் பிளான் என்னுடைய 3 மாத கம்பைன் மேத்ஸ் கிராஷ் கோர்ஸில் இருக்குது. ரைட். அதே மாதிரி 2021ஆம் ஆண்டு எழுதி ரிசல்ட்ஸ் குறைவு, நாங்கள் இன்னும் ஒரு குழப்பமான நிலைமையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான ஒரு சரியான ஒரு திட்டமிடல் என்னிடம் இருக்குது. நான் உங்களுக்கு உதவி செய்வேன். இது ஒரு குரூப் கிளாஸ் தான். ஈவன் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவும் அதை கற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு குரூப் கிளாஸில் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் என்ன செய்ய போகிறோம், பேப்பர் கிளாஸ் செய்ய போகிறோமா, ரிவிஷன் செய்ய போகிறோமா, இல்லைவா, நாங்கள் அதெல்லாம் அந்த டிப்பிக்கலான விஷயத்தை உடைச்சி ஒரு புதிய முயற்சி இருக்கக்கூடிய காலப்பகுதி எப்படி பிரயோசனமாக கடத்தி கொள்ளுது. இந்த இருக்கக்கூடிய பகுதியில் நாங்கள் எப்படி எங்களுக்கு தரப்பட்ட அந்த 3 மணித்தியால நேரத்தை விடைத்திறனா அதிகமான மார்க்ஸ் ஸ்கோப் பண்ணுறதுக்கு போகிறது. இந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு உத்திகளை நாங்கள் சொல்லி தருவோம். இது மூலமாக எங்கள் ராயல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் ஆப் ஊடாக அல்லது எங்களோட வகுப்புகள் புத்தளம் கண்டி போன்ற பகுதிகளில் நீங்கள் வந்து நேரடியாக எங்களோட வகுப்புகளில் இணைந்து கொள்ளலாம். இதில் உள்ள முக்கியமான ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களோட வரக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நாங்கள் உங்களோட ரிசர்ச்சுக்கு உத்தரவாதம் தரோம். ஆனால் இருக்கக்கூடிய இந்த 3 மாதமும் தொடர்ச்சியாக நீங்கள் எங்களோட கோஆப்ரேட் பண்ணால் மாத்திரம்தான் அந்த உத்தரவாதம் எனக்கு தரலாம். நீங்கள் 1 மாதம் வருவீங்க, அடுத்த மாதம் கேப், அது கடைசியில் வந்து நிற்பீங்க, உங்களை எங்களுக்கு பொறுப்பெடுக்க இயலாது. அதன் காரணமாக நாங்கள் 1 ஷாட் பேமெண்ட், ஒரே பேமெண்ட்டில் நாங்கள் 3 மாதத்துக்கான ஃபீஸ் எடுக்கிறோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வரவை எங்களால் உறுதி செய்ய முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக மீதி மாத்திரம்தான் நாங்கள் அந்த மாதிரி முடிவை எடுத்திருக்கிறோம். ஸோ இப்படியாக இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும் நான் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஒவ்வொரு மாணவருக்குமான தனிப்பட்ட கவனிப்பை என்னால் செலுத்துறதுக்கான ஒரு வழிமுறையை நான் பார்க்க போகிறேன். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு வகையான கேள்வியை தெரிவு செய்ய போகிறீங்க. உதாரணமாக நாங்கள் ஒரு சிக்கலம் தெரிவு செய்யக்கூடிய ஒரு மாணவர் ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய 50 மாணவர்கள் இருந்தால் ஒரு 5 மாணவர்கள் தெரிவு செய்வாங்க. மீதி உள்ள 45 மாணவர்கள் தெரிவு செய்ய போகிறது இல்லை. ஸோ நான் வந்து இந்த 50 பேருக்கும் சிக்கலம் படிப்பிக்கிறதா அல்லது இந்த 5 பேருக்கு எப்படி நாங்கள் படிப்பிக்கலாம் சொல்ல ஒரு மெக்கானிசம் என்னிடம் இருக்குது. ஸோ நாங்கள் அதை எப்படி கையாள போகிறோம்னு சொல்கிற விஷயத்தை மைண்டில் வச்சுக்கொண்டு உங்களோட ரிசர்ச்சுக்குரிய பொறுப்பை என்னென்ன தாங்க நான் உங்களுக்குரிய ரிசர்ச்சை எடுத்து காட்டுறேன்.